ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடராய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் இரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவர், சாபத்திலிருந்து இரட்சிக்கிறவர். ஆமென். நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவும்படி நமக்காக ஆமென் குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் நம்மோடு இருக்கிறவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நமக்காக பிறந்தவர், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கும்படி, நம்முடைய சாபங்களை மாற்றும்படி, நமக்கு விடுதலை உண்டு பண்ணும்படி, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள் உட்படுத்தும்படி நமக்காக பிறந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததின் முகாந்திரம் நாம் பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறோம், இருளிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. உம்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து பிறப்பின் இந்த நன்னாளை ஆண்டவரே மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த வேளையிலே
ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே பாடி நீர் எங்களுக்காக பிறந்ததை, இந்த பூமியில நீர் எங்களுக்காக வந்ததை நாங்கள் ஆராதிக்கிற வேளையில தொடர்ந்து எங்கள் நடுவிலே கிரியை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே, அதனை கேட்டு பணிவோம் வாரீர் என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஆமென், வானத்திலே தேவதூதர்கள் தோன்றி அவர்கள் பாடின அந்த வாழ்த்து பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே, தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே, அதனை கேட்டு பணிவோம் வாரீர், அதனை கேட்டு பணிவோம் வாரீர். உன்னதத்தில் மாமகிமை, பூமியிலே சமாதானம், உன்னதத்தில் மாமகிமை, பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும், மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. பாலகன் பாமாலை பாடிடும் பாலகன், பாலகன் பாமாலை பாடிடும் பாலகன், ஏழையின் கோலமாய், ஏழையின் கோலமாய், மேலோகம் விட்டு பூலோகம் வந்தார் மேன்மையில் வல்லவர், மேலோகம் விட்டு பூலோகம் வந்தார் மேன்மையில் வல்லவர். உன்னதத்தில் மாமகிமை, பூமியிலே சமாதானம், உன்னதத்தில் மாமகிமை, பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும், மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. தந்தை தம் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர், தந்தை தம் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர், ஜோதியாய் தோன்றினார், ஜோதியாய் தோன்றினார், தாசரை தம் போல் மாற்றவே உதித்தார் தாழ்மையில் வல்லவர், தாசரை தம் போல்
மாற்றவே உதித்தார் தாழ்மையில் வல்லவர். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே. தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே. அதனை கேட்டு பணிவோம் வாரி. அதனை கேட்டு பணிவோம் வாரி. உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். பாலகன் பாமாலை பாடிடும் பாலகன். பாலகன் பாமாலை பாடிடும் பாலகன். ஏழையின் கோலமாய் ஏழையின் கோலமாய் மேலோகம் விட்டு பூலோகம் வந்தார் மேன்மையில் வல்லவர். மேலோகம் விட்டு பூலோகம் வந்தார் மேன்மையில் வல்லவர். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். மனுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். மனுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. இது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் நற்செய்தி. ஓ தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே. தூதனால் பெத்லகேமில் உரைக்கப்பட்டதே. அதனை கேட்டு பணிவோம் வாரி. அதனை கேட்டு பணிவோம் வாரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம். உன்னதத்தில் மாமகிமை பூமியிலே சமாதானம்.
மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். ஓ மானுடர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்றும். ஆண்டவரை நாம் போற்றி பாடுகிறதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. ஆனால் தேவதூதர்கள் இயேசு பிறந்த பொழுது இந்த பூமியிலே அவர்கள் தோன்றின வேளையிலே அவர்கள் சொல்லி பாடின பாடல், அந்த வார்த்தைகள் தான் இவைகள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானம். எப்படி? இயேசு பிறந்ததுனால இந்த பூமியில் சமாதானம் மட்டுமில்ல, மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். ஆண்டவர் இந்த பூமியில மனுஷங்களை சிருஷ்டித்த அந்த நாட்கள்ல ஆமென், மனிதர்களை உண்டாக்கினதற்காக அவர் விசனப்பட்டார். ஏனென்றால் மனிதர்களுடைய பாவம் அவ்வளவு தூரம் இருந்தபடியினால அவர் மனிதர்களை உண்டாக்குனதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். எந்த மனுஷங்க மேல மனஸ்தாபப்பட்டாரோ, எந்த மனுஷங்களை சிருஷ்டித்ததற்காக விசனப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தூதர்கள் பாடுகிறார்கள், மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா, ஆமென். மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா காரியங்களையும் சரி செய்ய முடியும். எல்லா பாவங்களையும் விட்டு வெளியே வர முடியும். எல்லா இருளின் ஆதிக்கங்களை விட்டு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளியே வர முடியும். அதனால் தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலன், நமக்கு ஒரு குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர். எல்லாரும் உங்க இருதயத்தின் மேல கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆமென். அவர் எனக்காக கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எனக்காக கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, ஆத்தும மீட்பையும் ஏற்படுத்த அவனியிலே உனக்காய் உதித்தார். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே, ஆத்தும மீட்பையும் ஏற்படுத்த அவனியிலே உனக்காய் உதித்தார். அண்டி வருவாய், வேண்டி அடைவாய், அண்ணலே ஆத்தும வினை நீக்குவார். அண்டி வருவாய், வேண்டி அடைவாய், அண்ணலே ஆத்தும வினை நீக்குவார். மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, இயேசுவின் நாமத்தில் வல்லமையே, இதை நாடுவோர்க்கு விடுதலையே. துன்பக் கட்டுகள், காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. துன்பக் கட்டுகள், காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, ஓ மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, அற்புதங்கள் கர்த்தர் செய்திடுவார், அதிசயங்கள் அவர் காட்டிடுவார். உண்மை நிறைந்து உள்ளம் திறந்து
கர்த்தர் இயேசுவை விசுவாசிப்பாய். உண்மை நிறைந்து உள்ளம் திறந்து உன் கர்த்தர் இயேசுவை விசுவாசிப்பாய். மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. கர்த்தர் உன்னை நீ கைவிடாரே, கடைசி வரை தளராதே நம்பு. என்றும் நல்லவர் கர்த்தர் வல்லவர், இயேசுவிடம் வந்தால் புறம்பே தள்ளார். என்றும் நல்லவர் கர்த்தர் வல்லவர், இயேசுவிடம் வந்தால் புறம்பே தள்ளார். மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. இயேசுவின் நாமத்தில் வல்லமையே, இதை நாடுவோர்க்கு விடுதலையே. துன்பக் கட்டுகள் காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. துன்பக் கட்டுகள் காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. அற்புதங்கள் கர்த்தர் செய்திடுவார், அதிசயங்கள் அவர் காட்டிடுவார். உண்மை நிறைந்து உள்ளம் திறந்து உன் கர்த்தர் இயேசுவை விசுவாசிப்பாய். உண்மை நிறைந்து உள்ளம் திறந்து உன் கர்த்தர் இயேசுவை விசுவாசிப்பாய். மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. 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 இயேசுவின் நாமத்தில் வல்லமையே, இதை நாடுவோர்க்கு விடுதலையே. துன்பக் கட்டுகள் காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. ஓ துன்பக் கட்டுகள் காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் வல்லமையே, இதை நாடுவோர்க்கு விடுதலையே. துன்பக் கட்டுகள் காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. ஓ ஆமென். காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீயும் நம்பி வா. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து.
ஆமென், மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல ஒரு மனிதரானார். நம்மை போலவே கஷ்டங்கள் அவருக்கும் வந்தது. நம்மை போலவே அவரும் பாடுபட்டார். ஆமென். எல்லாம் எதற்காக என்று சொன்னால், அவர் நம்மை நினைத்து நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனித அவதாரம் அவர் எடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் கொள்ளுகிற எவரையும் அவர் விடுவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளி. ஒளியாய் வந்த இயேசு இருளிலே பிரகாசித்தார். வேதம் சொல்லுகிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லுகிறது. இருளினாலே இயேசு என்கிற ஒளியை மறைக்க முடியவில்லை. பாவத்தினால் இயேசு என்கிற ஒளியை மறைக்க முடியாது. ஆமென். இயேசு இருக்கிற இடத்திலே ஆமென் ஒரு வெளிச்சம் உண்டாகும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஹalleluya. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆமென். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இந்த நேரத்தில் ஆமென், அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். எனக்காக கொடுக்கப்பட்டவர் என்கிற சிந்தையோடு மகிழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூமகனே இவர் வான்மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூமகனே இவர் வான்மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. கந்தை பொதிந்த போர்வை அவர் விந்தையாய் மலர்ந்த வேலை. கந்தை பொதிந்த போர்வை அவர் விந்தையாய் மலர்ந்த வேலை. ஓ நிந்தை மனுடர் வாழ்வில் இனி எந்த நாளும் இல்லை. ஓ நிந்தை மனுடர் வாழ்வில் இனி எந்த நாளும் இல்லை. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. மேய்ப்பர் ராவில் மந்தை அதை மேய்க்கும் வேலை விந்தை. மேய்ப்பர் ராவில் மந்தை அதை மேய்க்கும் வேலை விந்தை. மேசியா வரவின் செய்தி அன்று மீட்டு பழித்ததன்றோ. மேசியா வரவின் செய்தி அன்று மீட்டு பழித்ததன்றோ. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூமகனே இவர் வான்மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூமகனே இவர் வான்மகனே, பூவிலும் வானிலும் மேலானவர். பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூவினரே பூரிப்புடன் புகழ்ந்து பாடுங்கள் பாலனையே. பூ
மேலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் விண்ஜோதி, பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் விண்ஜோதி, நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி, நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி, நீர் வாரும் மெய்ஜோதி. இயேசு பிறந்ததினாலே இந்த பூமியிலே சந்தோஷம் உண்டானது. இயேசு பிறந்ததினாலே மனுஷருக்குள்ளே மனுஷர் மேல் பிரியம் உண்டானது. இயேசு பிறப்பின் முகாந்திரம் இவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறும். ஆமென். நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற சந்தோஷ குறைவுகள், மகிழ்ச்சி குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயத்திலே பிறந்த இயேசு, நமக்குள்ளே பிறந்த இயேசு, நம்முடைய வீட்டிலே அவர் பிறந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் நீரே. தூயரே, கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, ஓ நீரே தூயரே, தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொஞ்சம் நீங்கள் உற்று கவனிப்பீர்களே, ஆனால் அது ஒரு பரிசுத்தமான ஒரு பிறப்பாயிருக்கிறது. ஆமென். ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு அதிசயமான விஷயம். ஹல்லேலூயா. மாத்திரம் அல்ல, அது ஒரு பரிசுத்தமான விஷயம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பிறந்திருக்கிறார். இப்போ நீங்க சிந்தித்து பார்க்கணும், இவருக்குள்ளே இருந்த இரத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது பூமிக்குரிய இரத்தம் அல்ல, அது பூமிக்குரிய இரத்தம் அல்ல, அது பரலோகத்தின் இரத்தம். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, நீரே தூயரே, தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே, ஓ நீரே தூயரே, தூயரே
உமக்கே. ஆமென். ஹalleluya, hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb. You are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb. Father, Shalabakatira na 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 sheketele bakatira ba. He is holy. அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்த பிள்ளை. அவர் பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் பரலோகத்தில் மாத்திரமல்ல பரிசுத்தம், இந்த பூமியிலும் அவர் பரிசுத்தமானவரே. ஹalleluya. எத்தனை நல்ல தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். நமக்காக இந்த பூமியில் வந்தவர். We praise you, Father. We worship your name. We lift your name on high. Let your name be exalted. Let your name be glorified. Let your name be magnified. Oh, hallelujah. All praise, all glory. Lord, you deserve to be praised. Hallelujah. Tuyare, tuyare, sarva vallavar நீரே. tuyare, tuyare, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இன்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை
மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவே. என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்? எப்படி நமக்குள்ளே வெளிச்சம் வந்திருக்கும்? அதையெல்லாம் நினைத்து பார்ப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற இந்த வேளையிலே இந்த பூமிக்கு அவர் வந்ததுனால தான் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் என்பது சூரியனிலிருந்து வருவதல்ல, அது அவருக்குள்ளே இருந்து வருகிற வெளிச்சம், அவரால் உண்டாகிற வெளிச்சம். பாவத்தை மாற்றும்படி, பாவத்தினால் உண்டான மரணத்தை மாற்றும்படி இரண்டாவது ஆதாமாக வெளிப்பட்டாரே, நமக்குள்ளே அந்த இரட்சிப்பை உண்டு பண்ணும்படி, பூரண இரட்சிப்பை உண்டு பண்ணும்படி, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்கும்படி அவர் இப்படி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் அவர் ஜெபித்த ஜெபம் இது. நான் இருக்கிற இடத்துல இவர்களும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். அவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இவர்தான் நமக்காய் பிறந்தவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, எங்களுக்காய் உதித்தவரே. ஷேலே மகானானா ஷேடனா லிபகானானா லிப்ரமானா ஷதரே பரஹதுரமா கபரிஷதரா. அப்படியே சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசுங்க, வாய்களை திறந்து. லிடானா ஷதரே லிமா கபனாண்டல லபரோ ஷப்தரா பராபரா லிபமனா ஷம்தரே மனாஹம் தேரகடாயா துனாமராஷ் ஏந்தலே நானா ஷதே நானா லிபமனா ஷம்தரோ சிகாதரே லேபகரதாரா. ஓ சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவை. பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் செலுத்தின கிரயம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அளவினாலும் அளக்கப்பட முடியாத அளவிற்கு நீர் எங்களுக்காக ஒரு கிரயம் சிந்தி இருக்கிறீர். கிரயத்தை நீர் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. உம்முடைய பிறப்பு எங்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. உம்முடைய பிறப்பு எங்கள் எல்லாரையும் ஒன்றாய் இணைத்திருக்கிறது. உம்முடைய பிறப்பினாலே நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சி எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் சர்வீஸ்
உடைய மீதியான பகுதியை தொடர்ந்து நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நொடி துளிகளிலும் எங்களோடு நீர் இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you Jesus, Holy Spirit. Shalama katira laba katira namanda yalabara. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகரை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி. Thank you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸில் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போன்ற பண்டிகைகளை ஆசரிப்பது நம்முடைய ஆண்டவருக்கு மிகவும் இஷ்டமான ஒன்று. நம்முடைய ஆண்டவர் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அநேக நேரத்தில் உங்களோடு இருக்கிறவர்கள், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அப்படி நினைக்காம இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனுக்குலத்திலே நமக்காக அவர் ஒரு மானிட அவதாரம் எடுத்து அவர் நமக்காக பிறந்தது மிகப்பெரிய ஒரு அதிசயம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது சடிதியாய் தோன்றின ஒரு விஷயம் அல்ல. பல காலங்கள், வருஷங்களுக்கு முன்பாய், பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே முன்னுரைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். முன்னறிவிப்பின்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார்,
புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். மறுபடி வாசிக்கலாம். அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த 33 அந்த வருஷ வாழ்க்கையை இந்த 6 விஷயங்கள் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். இந்த 6 விஷயமும் 33 வருட இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அடங்கிய ஒரு வசனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் இருக்கிற இந்த 6 காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் நாளன்று நாம் தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் எப்படி வெளிப்பட்டார்? ஆமென். மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலே வெளிப்படுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் அடிக்கடியாய் அல்லது வருஷங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால இந்த கிறிஸ்மஸ் என்பது சாதாரண ஒரு பண்டிகையை நமக்கு தோன்றி விடுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தது ஒரு சாதாரண விஷயமாய் நமக்கு தோன்றி விடுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அது ஆழமாக சொல்லும்போது அதிலே ஒரு அதிசயம் இருக்கிறது. சம்பவிக்க கூடாத ஒரு விஷயம் சம்பவித்ததை போல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான தெய்வம், யாராலும் காணக்கூடாத அந்த தெய்வம் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவரை பார்க்கும்போது இது அவருடைய நிலை, இதிலிருந்து அவர் இறங்கி வந்துடவே முடியாது, இதிலிருந்து அவர் இறங்கி வரவே முடியாது, வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அதுதான் தேவன் ஆவியாய் இருக்கிறது. ஆனால் அந்த நிலையை விட்டு இந்த பூமியிலே நமக்காக மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது இறங்கி வரக்கூடாத ஒரு நிலைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். இதை நான் செய்யவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நேசிக்கிறவங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் அதை இறங்கி போய் செய்கிறது போல, நேசிக்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது நேசிக்கிறவங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் இறங்கி போய் செய்கிறது போல, உங்களுடைய பெயரில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய குணத்தில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் இறங்கி போய் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்காக சில காரியங்களை செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் நம்மை நேசித்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படின்னா அவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியான தெய்வம் அவர், ஆவியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அந்த தேவன் நமக்காக மாம்சத்திலே என்ன செய்தார்? வெளிப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் ஒருவராய் சாவாமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவருடைய பேரை பாருங்க, சாவாமை உள்ளவர். ஆனால் இந்த பூமியில் மாம்சத்தில் வந்தப்போ இயேசு நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். அவர் மரித்தார். பாருங்க, சாவாமை உள்ளவர் என்பது அவருடைய நாமம்.
இந்த மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதுனால அவர் மரிக்க வேண்டிய ஒரு கதிகேடு அவருக்கு என்ன செய்தது? வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்வது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. பல நேரங்களில் கேட்டதுனால் அது சாதாரணமாய் தெரியலாம். ஆனால் இன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்காக பிறந்தது சாதாரணமானது அல்ல, அது அதிசயமான ஒன்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாவாமை உள்ளவர் என்பது அவருடைய நாமம். ஆனால் இந்த பூமிக்கு மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவர் சாக வேண்டிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. பரலோகத்தில் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. பரலோகத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வெளிச்சம், ஆமென், உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சம் அவரை சூழ்ந்திருக்கும். ஆமென். காணக்கூடாத தெய்வம் அவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நாமம் இருக்கும்போது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தப்போ என்னென்னலாம் தம்முடைய நிலை என்று இருந்ததோ அதையெல்லாம் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? விட்டு விட்டு இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனால தான் நம்ம வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், ஆமென், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டது என்பது சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமானது. ஹல்லேலூயா. பக்கத்தில் கரங்கள் கொடுத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமானது. ஆமென். நீங்கள் சமாதானத்தோடு இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினால். ஆமென். உங்களுடைய பாவங்கள் மாறினதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினால். ஆமென். நீங்கள் அடிமைகளாய் இராததற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிமையாக்கப்பட்டதினால். ஆமென். சிலர் உங்களுடைய முகத்திலே துப்பாமல் இருக்கிறதற்கு காரணம் இயேசு துப்பும்படி தன்னுடைய முகத்தை ஒப்பு கொடுத்ததினால். ஹல்லேலூயா, ஆமென். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே நமக்காய் தந்தவர், அவரையே நமக்காய் தந்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, பாருங்க அந்த வசனத்தில், அவரை இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு மேல ஒரு அன்பை சொல்லி விளக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே நம்மேல் உள்ள தம்முடைய அன்பை இயேசு கிறிஸ்து விளங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் உள்ள தம்முடைய அன்பை தேவன் விளங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ தேவன் மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்போ அவருடைய மகிமை எப்படிப்பட்டது? அது பிதாவுக்கு ஏற்ற அதே மகிமையோடு இருந்தது. ஹல்லேலூயா. 100% அவர் மனுஷனாய் இருந்தாலும் 100% அவர் தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று
விளங்கப்பட்டார். முதலாவது பார்த்தோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அடுத்ததாக ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அவருடைய வசனத்தில் அல்லது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் அல்லது அவர் கொடுக்கிற வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்னா அவர் சொன்னா அப்படியே செய்வார் என்று அர்த்தம். ஆதி ஆகமத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்திலே அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதி ஆகமத்திலே அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் சொன்னவர் எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் தன்னுடைய நியமித்த அந்த குறித்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அவர் சொன்னா செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான். இன்னும் சொல்ல போனால் அது நியதிக்கு அப்பாற்பட்டது தான். அவர் காணக்கூடாதவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாவாமை உள்ளவர், இப்படியெல்லாம் அவருக்கு நாமம் இருக்கிறது. ஆனால் இந்த பூமிக்கு வந்து சாகத்தான் வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்படின்னு வரும்போது தன்னுடைய நாமத்தை கூட அவர் கொஞ்சம் இறக்கிட்டு இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். சொன்னா செஞ்சிருவார். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் உங்களுக்கு சொன்னா செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இன்னும் நடக்கலையே, அதுக்கான சூழ்நிலை எதுவும் என்னுடைய கண்களில் தெரியலையே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொன்னார்னா அதை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பொய்யுரையாத தெய்வம், பொய்யுரையாதவர், பொய்யுரையாதவர். சற்றேனும் அவர் பொய் சொல்லுகிறதில்ல. வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவர் ஒன்றை சொன்னால் உங்களுக்காக அதை நிறைவேற்றுகிறதல்ல, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதி முதலாய் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அதனால தான் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த காஸ்பல் எல்லாம் நம்ம வாசிக்கும்போது, சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும்போது அங்கே நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஆமென். தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அடிக்கடி இந்த 4 சுவிசேஷங்களையும் இந்த வார்த்தை வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி சில காரியங்களை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பண்டிகை நாட்களில், இந்த பண்டிகை காலத்தில் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்கள் காதால் கேட்ட வார்த்தை, உங்கள் கண்களால் வேதத்தில் நீங்கள் கண்ட அந்த வார்த்தை, ஆமென், அது மாம்சமாகும், அது ஒரு உருவமாகும். அதை தொட்டு பார்க்கத்தக்க ரீதியிலே அது உருவகப்படும். இயேசுவின் நாமத்தினால அவர் செய்கிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னா அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆவியில் நீதி உள்ளவர் என்று அவர் விளங்கப்பட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு அந்த வசனத்தில் பாருங்க, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு போட்டிருக்கு. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அந்த மாம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நம்ம பார்த்தோம்ல, தேவன் மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு. அதாவது தன்னுடைய பிள்ளைகளை மீட்பதற்காக ஒன்றுக்கும் உதவாத
ஒரு நிலையை கூட தெரிந்து கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தன்னுடைய பிள்ளை சேற்றிலே விழுந்திருக்கிறது என்று அறிந்து அந்த சேற்றை நோக்கி பார்த்து கொண்டே இராமல் தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் மறந்து அந்த சேற்றுக்குள்ளே குதித்து தன்னுடைய மார்போடு நம்மை அணைத்து அந்த சேற்றை விட்டு வெளியே தூக்குவது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இதை நல்லா கொண்டாடணும், நல்லா இந்த நாட்களை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஆமென். அநேகருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். ஆமென். அநேகருக்கு சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். அநேகருக்கு இயேசுவை அறிகிற ஒரு நாட்களாக இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு மேன்மையான ஒரு விஷயம், சாதாரணமானது அல்ல, மேன்மையான விஷயம். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். இந்த தேவதூதர்களால் காணப்பட்டார் அப்படின்ற இந்த விஷயம் சாதாரணமானது அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் 24 மணி நேரமும் தூதர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். பரலோகத்தில் தூதர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கே நிறைய தூதர்கள் உண்டு, கோடிக்கணக்கான தூதர்கள் அங்கே உண்டு. எல்லாருக்கும் ஆராதிக்கிற வேலை மட்டும் இல்லை, ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம், எண்ணில் அடங்காத ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கென்று 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் அப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்படி ஆயிரமான தூதர்கள் இருந்தாலும் அவர்கள் யாரும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்ததே இல்லை, அவருடைய ரூபத்தை அவர்கள் பார்த்ததில்லை. தூதர்கள் மனுஷர்களை விட சற்று மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கூட பரலோகத்தில் இருந்தும் ஆண்டவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார், தேவதூதர்களால் காணப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். தேவதூதர்களால் காணப்பட்டார் என்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது தேவதூதர்கள் வானத்திலே அவர்கள் தோன்றினார்கள். மேய்ப்பர்களுக்கு நற்செய்திகளை சொன்னார்கள். அப்படி சொல்லப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள். அவர்களால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நாம் ஆராதித்த, நாம் பாடின, நாம் உயர்த்தின ஆண்டவர் இவர்தான். இந்த பூமியிலே இந்த மனுஷருக்காக, இந்த மானிட குலத்திற்காக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், இரவு பகலாய் துதிக்கிற ஆண்டவர் ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவருடைய ரூபத்தை பாருங்கள், அவருடைய அழகை பாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தூதர்கள் கண்டார்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், தேவதூதர்களால் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். தேவதூதர்களால் காணப்பட்டார். காணக்கூடாதவர் என்ன செய்தார்? காணப்பட்டார். காணக்கூடாதவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் செய்தியில ஒரு விஷயத்தை ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் ஆண்டவர் தனக்குரியது என்று நினைத்தாரோ அதெல்லாம் நமக்காக விட்டார். எதெல்லாம் தமக்குரியது என்று ஆண்டவர் வைத்திருந்தாரோ அதையெல்லாம் நமக்காக அவர் என்ன செய்தார்? விட்டார். துச்சமாக அதை எண்ணினார், அதை அற்பமாய் எண்ணினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. அவர் நமக்காய் வந்தவர். ஆமென், ஆமென். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காக கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா எனக்காக கொடுக்கப்பட்டவர். சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து சொல்லுங்க, எனக்காக கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, எனக்காக கொடுக்கப்பட்டவர். ஆமென். ஆயிரமான ஜனங்கள், கோடியான ஜனங்கள் இந்த உலகத்திலே இயேசு என்கிற நாமத்தை கூட அறியாமல் இருக்கும் பொழுது அவருடைய அந்த திவ்யமான உன்னதமான நாமத்தை நமக்காக வெளிப்படுத்தினாரே. ஹல்லேலூயா, நமக்கு வெளிப்படுத்தினாரே. ஓ, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற சிலாக்கியத்தை நமக்கு தந்தாரே. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பாக்கியத்தை நமக்கு தந்தாரே. ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? ஏன் அவரை உயர்த்த வேண்டும்? அவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆமென், நமக்காக வந்தவர், அதனால் அவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கேள்வி வரும், ஏன் நம்ம
தெரியுமா ஆண்டவர் ஆராதிக்கணும்? நான் எதிர்பார்த்த இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்யலையே, நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? ஆமென். எதிர்பார்த்த காரியங்கள் சொன்ன நேரத்தில் சரியாக, ஆமென், ஒரு நிமிடம் முன்னாகவும் ஒரு நிமிடம் பின்னாகவும் இல்லாமல் சரியான நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பார். எந்த சத்துருவும் அதை தடை செய்து விடவே முடியாது. சூழ்நிலைகள் அதற்கு எதிராக நின்று விடவே முடியாது. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை சொல்வாரானால் அதை செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தேவதூதர்களால் என்ன செய்யப்பட்டவர்? காணப்பட்டவர் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படி வாசிக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். ஆமென். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10வது வசனத்தில் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அந்த தூதர்கள் துதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில் தூதர்கள் வந்து ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆமென். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே துதிகள் என்ன செய்யும்? இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்காருன்னா அந்த வீட்டில் துதிகள் எப்பவும் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னால் துதிகள் இருக்கணும். உங்கள் வேலையில் ஆண்டவர் இருக்காருன்னா அந்த வேலைக்காக ஆண்டவரை நீங்கள் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? துதி இருக்கும். ஆண்டவர் இல்லாத இடத்துல முறுமுறுப்புகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஆமென். ஆண்டவர் இருப்பார், ஆனால் அதை உணராமல் ஆமென் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். இந்த நாள் அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் மாறுவதாக வேதம் சொல்லுகிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். உலகத்தில் என்ன செய்யப்பட்டார்? விசுவாசிக்கப்பட்டார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். உலகத்திலே என்ன செய்யப்பட்டார்? விசுவாசிக்கப்பட்டார். தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களாலே விசுவாசிக்கப்பட்டவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவரோடு கூட வாழும்போது உங்களை விசுவாசிக்க பழக்குவிப்பார். நீங்கள் அவரோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பார். வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறதும் அவர்தான், அதை முடிக்கிறதும் அவர்தான். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் துவங்கப்பட்ட உங்களுடைய விசுவாசம் பாதியிலே நிற்கும் என்று சொன்னால் அதை முடிக்க வல்லமையுள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலே அவர் என்ன செய்யப்பட்டார்? விசுவாசிக்கப்பட்டார். இன்றைக்கும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையானதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசுவாசம் என்பது என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இப்பொழுது விசுவாசமானது. ஆமென். தமிழ் பைபிளில் அந்த ஒரு வார்த்தை இல்லை, இப்பொழுது. இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் போது நவ் ஃபெய்த் அப்படின்னு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் இப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை இல்லை. ஆமென். இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வருஷங்கள் போய்விட்டது, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து சென்றார்.
என்றாலும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்றைக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை இந்த விசுவாச பாதையிலே அநேக சந்தேகங்கள் உங்களுக்கு வருமேயானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆமென், அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென், அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்களில் விசுவாச பாதையில் நமக்கு சோர்வு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென், தேவனுடைய நாமம் மகிமைப்படாத மாதிரியான ஏதாவது காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னா அது நமக்கு சோர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யும் போது அதற்குரிய முழு மகிமையையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற ஒரு சில அற்புதத்தை பார்த்து நீங்க இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் திரும்ப சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்த்து நீங்கள் இன்னும் அவரை விசுவாசிக்க போகிறீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரங்கள் கொடுத்து சொல்லுங்க, நீங்க இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்க போறீங்க. நீங்க இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்க போறீங்க. அப்ப மனதில் ஒரு கேள்வி வருது, ஏற்கனவே நான் விசுவாசிச்சதுக்கு ஒன்றும் நடக்காத சூழ்நிலையில் எப்படி என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களே. ஆனால் ஆமென், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து ஆமென், இன்னும் அவரை நீங்கள் விசுவாசிக்கத்தக்க ரீதியில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் விசுவாசிக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ நம்பிக்கைகள் உண்டு. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ நம்பிக்கைகள் உண்டு. ஆமென். காலத்தை நம்புகிறார்கள், படைப்புகளை நம்புகிறார்கள், மனிதர்களை நம்புகிறார்கள், சூழ்நிலைகளை நம்புகிறார்கள், ஜோதிடங்களை நம்புகிறார்கள். இப்படி பல காரியங்கள் நம்பினாலும் மனிதர்கள் ஏமாற்றமே அடைகிறார்கள். ஆனால் இயேசு என்கிற ஜீவனுள்ள தேவனை நம்பி ஆமென், ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அப்படி ஒரு சரித்திரம் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். வெட்கப்பட்டவர்கள் யாரும் இயேசுவை நன்றாய் அறிந்ததில்லை. இயேசுவை நன்றாய் அறிந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டதில்லை. ஹே கம் ஆன், நான் மறுபடி சொல்லுகிறேன், வெட்கப்பட்டவர்கள் யாரும் இயேசுவை நன்றாய் அறிந்ததில்லை. இயேசுவை நன்றாய் அறிந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய தலை குனிந்து நீங்கள் போக மாட்டீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானங்களை சுமந்ததுனால, நமக்காக அவர் ஏழ்மையானதுனால, நம்முடைய அவமானங்களை சிலுவையில் அவர் ஆமென் அவர் தீர்த்ததினாலே ஆமென், நம்முடைய அவமானங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் ஆமென் நீங்களாக்கி அவனை இரட்சித்தார். ஆமென். கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே ஆமென், அவர் உலகத்தில் என்ன செய்யப்பட்டார்? விசுவாசிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் விசுவாசிக்கப்படுகிறார். நம்புகிறவர்களுக்கு அவர் விசுவாசிக்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் தூக்கி நீங்க ஆண்டவர் மேல வைங்க. நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அதை நீங்க தூக்கி சுமக்க வேண்டாம். அதை நீங்க தூக்கி சுமத்தீங்கன்னா அது நீங்க வருத்தப்பட்டு சுமக்கிற பாரமாக மாறிவிடும். அவருடைய பாதத்தில் நீங்கள் இறக்கி வையுங்கள். ஆண்டவர் அதை பார்த்து கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக கடைசியாக மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி அந்த நாள் இந்த உலகத்தில் நடந்த விஷயம். அவர் பரமேறி போனார். ஆமென். இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். 33 வருடங்கள் அவர் நமக்காக வாழ்ந்தார். ஆமென். இந்த உலகத்துக்கு குழந்தைகள் எல்லாமே வாழுகிறதற்காகத்தான் பிறப்பார்கள். நான் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மரிக்கிறதற்காக பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல பேசின பொழுது அவர் அதை கடிந்து கொள்ளுகிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவர் தம்முடைய நோக்கத்தில் சரியாக இருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம், எதை நாம் நிறைவேற்ற வந்தோம் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதையெல்லாம் செய்து முடித்தவராய் அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம்.
1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே உங்களுடைய மனமும் மகிழ்ந்து, உங்களுடைய வீடும் மகிழ்ந்து, எல்லா விதமான மகிழ்ச்சியினாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிறந்தபடியினாலே, நீர் எங்களுக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டபடியினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவரை தைரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை ஸ்தோத்தரிக்கும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் உதவி செய்திருக்கிறீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக இந்த பூமியிலே நீர் அவதரித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லா துன்பங்களையும் நீர் அனுபவித்து எங்களுக்காக மறுபடியும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே போய் நீர் உட்கார்ந்திருக்கிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கிற இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியின் நாளிலே எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சந்தோஷம் அதிகமாய் பொங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான முறுமுறுப்புகள் மாறட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே மனுஷர் மேல பிரியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆண்டவரை ஏவப்படுகிற பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, சமாதானத்தை ஆண்டவரை தருகிற தெய்வம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்த தெய்வம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமாதானத்தினால தேவ பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவர், இன்னும் கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உம்முடைய பிறப்பின் நினைவு கூறுதலை ஆண்டவரை ஸ்தோத்திரம் கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை கொண்டாட தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் தேவனுடைய சித்தம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். ஆண்டவர், இன்றைக்கும் நீர் விசுவாசிக்கப்படுகிறீர். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்காக பிறந்திருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்களும் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, அவர்களும் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Merry Christmas. God bless.